ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷினில் பேசிக்காக எடிட் மோட் செலெக்ஷன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எடிட் மோட் செலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஃபீட் ரேட்டோ இல்லை ஒரு ஆர்பிஎம் ஏதோ ஒன்று சம்திங்கை நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி மாற்ற முடியும், அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம மெயின் ப்ரோக்ராமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெயின் ப்ரோக்ராம் தான் சிஎன்சி மிஷினில் இப்போ ரன் ஆகிறதுக்குரிய மெயின் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோட் செலெக்ஷன்ற இந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சில் இருக்கிற இதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, இப்போ இது எதுக்குன்னு நான் ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுப்போ நம்ம இந்த மோட் செலெக்ஷனை வந்து எடிட்டில் வச்சுக்கணும். அதுக்கு வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து சிங்கிள் ஆட்டோன்றது இப்போ இந்த மோட் செலெக்ஷனை வந்து இப்படி சிங்கிள் ஆட்டோவுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா, ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒவ்வொரு லைனையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ரன் பண்ணுறதுக்கு வந்து சிங்கிள் ஆட்டோன்ற இந்த ஆப்ஷன் வந்து பயன்படும். இதில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பிளாகையும் இப்போ ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தடவை நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஒவ்வொரு லைனையும் அது படித்து நமக்கு வந்து ஒவ்வொரு லைனாக ஓடுறதுக்கு வந்து சிங்கிள் பிளாக் வந்து யூஸ் ஆகும். இது வந்து செட்டிங் டைமில் ஃபுல்லாக சிங்கிள் ஆட்டோ மோடு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ கான்ட்டுன்னு ஒரு இருக்கும். அது வந்து எதுக்குன்னா, இப்போ ப்ரோக்ராமை வந்து மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற ப்ரோக்ராமை டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த டைமில் வந்து ஆட்டோ கான் மோடில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் எம்டிஐ மோடுன்னு சொல்லியிருக்கோம். எம்டிஐ மோடுங்கிறது என்னென்னா, மேனுவல் டேட்டா இன்புட் மோடு. இந்த மேனுவல் டேட்டா இன்புட் மோடு வந்து நம்ம நிறையா வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது எம்டிஐ மோடில் இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ப்ரோக்ராமோட சிங்கிள் லைனை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு S1000 அப்படின்னு நம்ம கொடுத்து ஆர்பிஎம்மை நம்மளால் கொடுத்துக்க முடியும். கொடுத்து நம்ம வந்து ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகிறத எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ப்ரோக்ராமில் இருக்கிற மற்ற எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம இதில் வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் டூல் நம்பர் நம்ம கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் லைனையும் நம்ம மேனுவலாக நம்ம இதில் கொடுத்து டேட்டா கொடுத்து நம்மளால் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மேனுவல் டேட்டா இன்புட் மோடுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்துட்டு நம்ம சம்டைம் இப்போ ரீசெட் பண்ணிடலாம். அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து மேனுவல் டேட்டா இன்புட் மோடு இருக்கும். அதுக்கப்புறமா ஹேண்டில் மோடுன்னு சொல்லி இருக்கும். ஹேண்டில் மோடு வந்து இப்போ சிஎன்சி மிஷின்றதுனால எக்ஸு இஜெட் 2 ஆக்சிஸ் மட்டும் இருக்கும். விஎம்சினா ஒய் ஆக்சிஸ் அண்ட் 4th ஆக்சிஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அட்வான்ஸ்டு மிஷினில் வந்து 5 ஆக்சிஸ் வரைக்குமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மிஷினில் வந்து 2 ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸு இஜெட் 2 ஆக்சிஸ் இருக்குது. அதில் நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்மளால் டாரெட் அண்ட் டூல் ஸ்டேஷனை வந்து நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். மைனஸ் சைடு மூவ் பண்ணும்போது டூல் வந்து மைனஸ் பக்கம் வந்து மூவ் ஆகும். ப்ளஸ் பண்ணும்போது வந்து அப் பொசிஷனில் வந்து மூவ் ஆகும். மைனஸ் பண்ணும்போது டவுன் ஆகும். இந்த ரெண்டையுமே நம்மளால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் வீலை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது வந்து டூலை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனதுக்கப்புறமா நம்மளால் அதை மூவ் பண்ண முடியாது. ட்ராவல் வந்து எவ்வளோ ட்ராவல் இருக்கோ அந்த ட்ராவல் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து 2 ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் ஸ்டெப்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம செட்டிங்ஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஜாப் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது, இந்த மேனுவலாக நம்ம வந்து மூவ் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மோட் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஆக்சிஸ் செலெக்ஷனில் வந்து இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாக்ன்ற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, ஜாக் மோடில் வச்சுட்டு நம்ம வந்து
டூலை வந்து இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும், டூல் ஸ்டேஷனை இண்டெக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே ஜாக் மோடில் வச்சா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஜாகில் வச்சுட்டு கூலண்ட் ஆயில் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா கன்வேயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜாக் மோடில் வச்சுட்டு பண்ண முடியும். ஜாக் மோடில் வச்சுட்டு பண்ணும்போது சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும், அது மாதிரி இருக்கும். சில கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே ஜாகில் தான் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதனால் ஜாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஜாக் மோடை வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்டில் கூட மூவ் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாக் மோடில் வச்சுட்டு நமக்கு தேவையான ஹேண்டில் வீல் நம்ம வச்சுட்டு மூவ் பண்ணும்போது அது வந்து ப்ராப்பராக நமக்கு எவ்வளோ மூவ் பண்ணணுமோ அதை மூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இஜெட்ஆர்என்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஜீரோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீரோ ரிட்டர்னில் வந்து இப்போது எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு சிஎன்சி மிஷினை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜீரோ ரிட்டர்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போது ஹேண்டிலில் வந்து நம்ம இப்போ மைனஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் இஜெட் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையுமே மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஜெட்ஆர்என் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ப்ளஸ்ன்ற இந்த ஜாக் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அப்பில் இருக்கிற பட்டனையும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற இந்த இஜெட் பட்டனையும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் மூவ் ஆகுது பாருங்கள். எக்ஸ் வந்து ஜீரோவுக்கு போயிடும், இஜெட்டும் ஜீரோவுக்கு போகும். இது வந்து ஜீரோ ரிட்டர்ன்றதுனால ஜீரோ பொசிஷனுக்கு வந்து போகும். இது வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, மிஷின் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோடுக்கு வந்து இப்போ போயிடுச்சு, இப்போ ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு மிஷினு. இதுக்கு வந்து இந்த இஜெட்ஆர்என்ற இந்த ஆப்ஷன் வந்திருக்கு, ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து மோட் செலெக்ஷனில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓரலாக பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராமில் நம்ம எடிட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்கப்புறமா இப்போது எடிட் மோடில் வைக்க போகிறேன். எடிட் மோடில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஃபீட் ரேட்டை வந்து நம்ம மாற்றுறது எப்படின்றத நான் சும்மா உங்களுக்கு ஒரு இது மட்டும் டெமோ மாதிரி நான் மாற்றி காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து உங்களால் ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். ஃபீட் ரேட்டு, ஆர்பிஎம் அண்டு எக்ஸ்இஜெட் வேல்யூ இதெல்லாம் மாற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும். அதில் வந்து எக்ஸ் வேல்யூ இஜெட் வேல்யூவை மாற்றும் போது அந்த எக்ஸ் 149 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட் வச்சு ஜீரோ வைக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எண்டா பிளாக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎம் ஃபீட் ரேட் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஸ்டெப் மார்க்ஸு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃபீட் ரேட்டும் ஆர்பிஎம்மும் மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்செர்ட் டூல் உடையிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் பிளாக்கில் போட்டு ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள். டைரெக்டாக ஆட்டோவில் வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா டூல் ஹோல்டர், இன்செர்ட் எல்லாமே உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சம்டைம் உடையாமல் போயிடலாம், சில டைம் உடைஞ்சிரும். இப்போ நான் வந்து F0.28ன்னு இருக்கிற இந்த ரீடிங்கை வந்து நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து மோட் செலெக்ஷன்ற அந்த ஆப்ஷனில் எடிட்டில் வைக்கணும். எடிட்டில் வச்சுக்கோங்க. இந்த F0.28 அப்படின்னு இருக்கிறத நான் வந்து F0.25ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை மாற்ற போகிறேன். இப்போது இந்த இடத்துல இருக்கிறத மாற்றுறதுக்கு வந்து இல்லைனா இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்சர்ட் அதுக்கப்புறம் ஆல்டர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்சர்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கும்போது நம்ம இப்போ டைப் பண்ண வேல்யூ வந்து அந்த இடத்துல போய் ஆட் ஆகும். ஏற்கனவே இருக்கிற வேல்யூக்கு ரைட் சைடில் வந்து இது வந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது நம்ம வந்து அந்த ரெண்டாவதாக இருக்கிற வேல்யூவை தான் மிஷின் வந்து எடுத்துக்கும் எப்பயுமே. இப்போ நான் வந்து F0.25ன்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இன்சர்ட்ன்ற இந்த ஆப்ஷனை நான் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற அந்த வேல்யூ பக்கத்துலேயே இது வந்து போய் இன்சர்ட் ஆகிடும். இந்த மாதிரி இன்சர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து இது வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் இதை ஆல்ட்ரு பண்ணலாம். F0.25ங்கிறத F0.28
3.5ன்னு நான் மாற்றணும் அப்படின்னா இதை வந்து நான் வந்து ஆல்டர்ன்ற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். இப்போ நான் வந்து மறுபடியும் நான் டைப் பண்ணுறேன். F0.35ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹைலைட் ஆகிருக்கு அந்த ஹைலைட்டரை வந்து நம்ம எதை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அது மேலே நம்ம இப்போ வச்சுருக்கோம். F0.25 மேலே நம்ம வச்சுருக்கோம். இப்போ F0.35ன்னு நம்ம கொடுத்துட்டு நான் இப்போ ஆல்டர் பண்ணும்போது ஆல்டர்ன்ற பட்டனை நான் கொடுக்கும்போது இந்த F0.25ங்கிறது வந்து 3.5ன்னு அதுவாகவே ஆல்டர் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள், F0.35ன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அந்த ஹைலைட்டரை இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஆல்டர்ன்ற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து அப்படியே ஆல்டர் ஆகி மாறிடும். ஆல்டர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து ஆல்டர் ஆகி மாறிடும். இங்கே பாருங்கள், மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இன்சர்ட் அண்ட் ஆல்டர் 2 இது பயன்படுத்தி நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நம்ம தப்பாக எடிட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அந்த டெலிட்ன்ற பட்டனை நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும். அந்த ஹைலைட்டர்கிட்ட வச்சுட்டு இப்போ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.